திரு துரை கருணா, ஹரித்வார் போகிறேன், ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லி போய் அமித்ஷா பார்க்குறதே எடுத்த உடனேவே இது ரொம்ப ஒரு உள்குத்தாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? இதுக்கு வழிகாட்டி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தான். டெல்லிக்கு போகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு நான் பார்ட்டி ஆஃபீஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு 2-3 கார் மாறி போய் பார்த்ததுக்கு பிறகு அமித்ஷா சொன்னதுக்கு பிறகுமே நான் பார்த்தேன்னு சொல்லலை. அதை வழிகாட்டியாக தெரியும். இதுல மட்டும் எடப்பாடி பழனிசாமியை வழிகாட்டியா எடுத்துப்பீங்க, மீதி நேரம் அவர் வந்து கட்சியை காலி பண்றாருன்னு சொல்லுவீங்க. இல்ல மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் ரீதியான விமர்சனம் அதை முன்வைக்கிறது. நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பாஜக தான் இப்போ பாஜக தான் அழைப்பின் பேரில் போறாரு அப்படிங்கிற மாதிரி எதுக்காக போனா என்னங்கிறதெல்லாம் அவங்க பின்னாடி தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து டெல்லி அடுத்த மூவ் என்னங்கிறத பார்த்தா நம்ம இதை தெளிவாக நம்ம உணர முடியும். ஆனால் அதை வந்து அவர் செல்லா காசு தனிநபர், அவர் ஒரு பெரிய விளம்பர பிரியர் அப்படின்னு சொல்லி இங்கே தலைமை நிலைச் செயலாளர், அமைப்பு செயலாளர், கட்சியினுடைய அமைச்சர் புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அந்த 2 பெரும் தலைவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1972 தொடங்கி இதுவரையிலும் தொடர்ந்து இந்த கட்சியில் பயணித்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிளை செயலாளர்கள், நகர ஒன்றிய பேரூர் செயலாளருக்கும் அறிமுகமான ஒரு முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் தான் திரு கோபியை தான் அவரை யாருக்கும் தெரியாதுங்கிறாரு. அதுதான் பெரிய வேடிக்கைங்கிறேன். நீங்க 1988 செப்டம்பர் 15 தொடங்கி 89 சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு பூரா 36,000 கிலோமீட்டர் செல்வி ஜெயலலிதா பயணம் போனாங்கல்ல, அந்த பயண திட்டத்தை வகுத்து அந்த பகுதியில் இருக்கிற கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவு பேரையும் அழைச்சு பேசி ரூட் போட்டு எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே கொடியேற்றணும், எங்கெங்கே பேசணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்க அத்தனை நிர்வாகிகளோடும் நேரடி பழக்கம் அவருக்கு, திரு செங்கோட்டையனுக்கு. சரி, தம்பி பொங்கலூர் அப்போ எங்கே இருந்தாரு தெரியாது, ஆனால் இதுதான் நிதர்சனம். சரி, திரு செங்கோட்டையன் வந்து அவருமே ஒரு பண்பான அரசியல்வாதி, தடாலடியாக எதுவும் எடுத்துட மாட்டார். இன்றைக்கு அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றும் போது மகிழ்ச்சின்னு கடந்து போறார். இவர் யாருங்க என்ன நீக்கிறதுன்னு தமிழ்நாட்டை கடந்து டெல்லி போய் பேசிட்டு, அதுதான் அதுக்காக தான் எந்த ஆதிக்கமும் கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை 30-32 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இந்த இருவரும் தலைவர் காலத்தில் இருந்த அந்த ஒன்றிணைந்த அதிமுக இருந்தா இந்த மாதிரி டெல்லியிலிருந்து வந்து நமக்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இப்போ இந்த ஒருங்கிணைப்புங்கிற குரல் எழுகிறது. டெல்லியில இருந்து நமக்கு ஆதிக்கம் செலுத்த வரக்கூடாதுன்னு டெல்லியிலே போய் நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு கேட்பாங்க. இல்ல ஒருங்கிணைக்கணுங்கிற அந்த கருத்தாக்கம் எதனால உருவாகுதுன்னு சொல்ல ஒண்ணு இல்லைங்க, உங்க பேச்சுக்கே வரங்க. அவர் ஒரு மிகப்பெரிய சீனியர் லீடர், அதிமுகவில் கரை கண்டவர், எல்லா உயரங்களையும் தொட்டவர் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கட்சிகிட்ட போய் எங்க கட்சியை ஒருங்கிணைங்க அப்படின்னு பேசுறது வந்து எப்படி நியாயமான ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் 2016 டிசம்பர்ல இறந்த உடனே ஒரு நெருக்கடி வருகிறது. 2017ஆம் ஆண்டு அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த கட்சியை இணைத்து இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ கரம் கோர்க்க வைத்து 4.5 ஆண்டுகள் திரு எடப்பாடி முதலமைச்சராக தொடர்வதற்கு வழிவகை செய்தது யாரு? இதே பாரதிய ஜனதா கட்சி தானே. அப்போ அது உட்கட்சி பிரச்சனையா தெரியலையா பாஜகவுக்கும் மற்றவர்களுக்கும்? இதே நெருக்கடி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை கபலீகரம் செஞ்சிடும், அதிமுக ஆட்சி தொடர முடியாத நிலை இருக்கும். ஏன்னா அன்னைக்கு களத்தில் இறங்கினாங்க மரியாதைக்குரிய திரு ஆற்காடு வீராசாமி, ஏவா வேலு, சேகர்பாபு போன்றவர்களாம், ரகுபதி போன்றவர்கள், முத்துசாமி போன்றவர்கள்லாம் அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சிக்கிறார்கள்ங்கிற தகவல் போகுது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிற பாஜக, அதிமுக நமக்கு இணக்கமான கட்சி, இந்த கட்சி ஆட்சி தொடர வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தானே வந்தாங்க. அதை இவரே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களே சொன்னாங்க. அந்த ஒருங்கிணைப்பு என்பது அப்போ அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திரு எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு இந்த 10-12 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்பதால் உடன்பட்டு போனார். இன்றைக்கு அதே நெருக்கடி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு தேவை. அந்த அதிமுக இப்போது 2024 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு வலிமை குறைந்திருக்கு. அப்ப மீண்டும் வலிமை மிக்க கட்சியாக வர வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி அவர்கள் மேற்கொள்கிறார்கள் நான் பார்க்கிறேன். சரிங்க, ஒன்றும் இல்லை, நீங்க கட்சி வலுப்பெறணும், திமுகவை வீழ்த்தணும்னா முதல்ல நீங்க ஒரு 4 பேரும் ஒன்றிணையணும், பிரிஞ்சு நிற்கிறவங்க. அது நடக்கலை. கட்சி வலுப்பெறணும் அப்படின்னா உங்களுடைய கருத்து சரியான கருத்து அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க கட்சி நிர்வாகிகள் கிட்ட இல்லை ஒன்றியம், கிராம, குக்கிராம அளவுக்கு போய் நீங்கள் கட்சியினுடைய
வீழ்ச்சியை பத்தி பேசுங்க, கட்சி இப்படி வளரணும்னு பத்தி பேசுங்க. அதுல சரியான நிலைப்பாடா இருக்க முடியும், நடவடிக்கையா இருக்க முடியும். நேரா டெல்லி போய் எங்களை ஒன்றிணைங்க அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல சரியான நகர்வா இருக்க முடியும்? இல்ல மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜகவினுடைய மத்திய தலைமை இந்த ஒருங்கிணைந்த அதிமுக தான், வலிமை மிக்க அதிமுக தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லுகிற பொழுது, இது உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேணாம், அவர்களை நான் சேர்க்க மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்து விட்டேன் என்கிற அந்த உறுதிப்பாட்டில் இருந்ததுனால தான் இது உட்கட்சி விவகாரம்னு கடந்து போறார். இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், அதை தாண்டி இப்போ கொங்கு மண்டலத்திலுமே நீங்க முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள், அந்த முன்னாள் எல்லாம் இவர் பின்னால் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல, இதை தாண்டி பல நூற்றுக்கணக்கான கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரவை, பாசறை, இளைஞரணி, மன்றம், ஆயிரக்கணக்கானோர் திரு செங்கோட்டையன் பண்ண இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ல முடியாது. 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க. எம்எல்ஏ பண்ணாரி இவர் கூட தான் இருந்தார். அவர் இன்னைக்கு எடப்பாடியை போய் பார்த்து சந்திச்சு பேசி எம்எல்ஏ கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல வெறும் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி அவங்கெல்லாம் அரசியல் ஆதாயத்திற்காக அணி மாறுவார்கள், இடம் மாறுவார்கள். ஆனா காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிற இந்த 1.5 கோடி, இப்ப 2 கோடியை சொச்சம்னு சொல்றாருல, அதுல கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் கட்சி இணையணும், ஒருங்கிணைந்தால்தான் நாம வாக்கு சேகரிக்க முடியுங்கிறாங்க. தென்பகுதியில அட்டையை, உறுப்பினர் அட்டையை கொண்டு போது ஆர்பி உதயகுமார்ல எழுமலைன்னு ஒரு இடம், திருமங்கலம் உசிலம்பட்டி பக்கத்துல, அந்த எழுமலையில அவர் கொடுக்கிற போது சொல்றாங்க, சார் இந்த அட்டையை வச்சுட்டு நாங்க எங்க போறது, கரை வேட்டி கட்டிட்டு போனா நீ எங்க இருக்க, டிடிவிட்டி இருக்கா, ஓபிஎஸ் இருக்கா, இபிஎஸ் இருக்கான்னு கேவலமா பேசுறாங்க. உடனே ஒருங்கிணைச்சிட்டு வாங்க. இந்த கருத்தாக்கம் என்பது கீழே இருக்குங்கிறேன். கிராம பகுதிகளில் இருக்கிற சாதாரண தொண்டர்கள். அதுதாங்க நானும் அப்ப கேட்டேன். அப்ப சாதாரண தொண்டரை போய் பார்க்கணுமா, இல்ல அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை போய் பாப்பீங்களா? இல்ல இப்ப ஏற்பட்ட உங்க நோக்கம் என்ன? இல்ல ஏற்பட்டிருக்க கட்சி நல்லா இருக்கணும் நோக்கமா, எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும் நோக்கமா? இல்ல கட்சி நல்லா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும், கட்சியை ஒருங்கிணைக்க வேணும், ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுக வேண்டும் என்பது எல்லோருடைய நிலைப்பாடாகவும் இருக்கு. அந்த நிலைப்பாட்டிற்கு இன்றைக்கு தலைமையில இன்னும் கூட்டணின்னு உருவாகி திரு அமித்ஷாவும் மற்றவர்களும் என்ன சொல்லணும், சுருக்கமா சொல்லிடுங்க மணிகண்டன். இல்ல ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஐயா துரைக்கண்ணா சொன்னாங்க செய்தி, நான் ஐயா வேண்டுகோள் வைக்கிறேன். கோவையில் இருந்து ஒன்றிய, நகர, பேரூர் 1000 பேர் 1000 பேர் போன சொன்னீங்களா, அந்த பட்டியல் நீங்க எங்க பாத்தீங்க, கையில வாங்கி பாத்தீங்களா, கூட தெரிஞ்சுங்களா? நான் அந்த பகுதியை சேர்ந்தவன், நான் சொல்றேன், பட்டியல தர்றேன், அது பொய்யுங்கிறேன் நானு. சரி, நிரூபிச்சு காட்டுங்க. சரி, நிரூபிக்க முடியாது, நிரூபிக்கலாம். இல்ல ஊடகத்தை வந்து சொல்லாதீங்க, அந்த பட்டியல இருந்த கையில தர்றேன், பிக் பண்ணி சொல்லுங்க, யாரு போவான்னு சொல்லுவீங்க, அது பொய்யா கிடையாது சொல்லுங்க. நிரூபிக்கிறேன். செங்கோட்டையனை ஆதரிப்பீங்க, சசிகலா தப்பு சொல்ல உங்க விருப்பம், ஆனா உண்மைக்கு போறதா பேசாதீங்க. சுருக்கமா மணிகண்டன், நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போகணும். அதாவது தம்பி சொல்றாரு, ஆதாரம் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பல்வேறு பகுதிகளில் லெட்டரே கொடுத்திருக்காங்க. சரி, ஒவ்வொரு பகுதிகளிலுமே அந்த பகுதி வாரியாக, ஒன்றிய வாரியாக, நகர வாரியாக கடிதமே கொடுத்திருக்கிறாங்க. அது வரும், விரைவில் வரும். வரும் சகோதரா, நான் வரேன், வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னொரு விருந்தினர்.